Welcome to BL Academy. In the video, bank reconciliation statement, other exercise problem number 18, நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.27 and 6.28. 18th question. 18th question என்ன பார்த்தீங்கன்னா, the overdraft as per passbook. Okay, so overdraft as per passbook na, the format is balance as per cash book order. Format தான் இங்க overdraft as per passbook வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஓவர் டிராஃப்ட்னு யோசிக்காம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படிங்கிறதே மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் லெஸ் பண்ணுறோம்னு. ஓகே, ஆஸ் பர் பாஸ்புக் வந்து 12,500 rupees அண்ட் அதில் வந்து சில ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் அமௌண்டிங் ₹2,100 were paid into the bank on 29th December, of which only 175 was credited by the bank in the passbook. என்னன்னா நமக்கு செக் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா 2,100 rupeesக்கு, அதாவது 2-3 செக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்கெல்லாம் கொண்டு போய் நம்ம பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். பட் அதில் வந்து வெறும் 175 rupeesக்கான செக் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வந்திருக்கு. ஓகே, ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வரல. அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒன்ஸ் செக் ரிசீவ் பண்ணோன்னே கேஷ் புக்ல வந்து நாம அந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணியிருப்போம். இங்க வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் தான். ஸோ நம்ம வந்து என்னன்னா கேஷ் புக்ல அந்த அமௌண்ட் வந்துருச்சு. பட் இப்போ வந்து என்னன்னா பாஸ்புக்ல அது வரல. இப்போ பாஸ்புக்ல வரல அப்படின்னா நம்ம கேஷ் புக்ல என்ன பண்ணணும், கேஷ் புக்லயும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காமிக்கணும். ஓகே, நம்ம கையில என்ன புக் இருக்கோ அதுல தி அதர் புக்கை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி பண்ணணும். அப்படின்னா நம்ம வந்து இங்க லெஸ் பண்ணணும். ஸோ த செக் பெய்ட் இன் டு பேங்க் பட் நாட் கிளியர்ட் வந்து 2,100 rupeesல 175 கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கேஷ் புக்லயும் அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி எழுதியிருப்போம். இப்போ பாஸ்புக்குக்கும் அந்த அமௌண்ட் வந்துருச்சு. பட் பேலன்ஸ் 1,925 rupees தான் வரல. ஓகே, அதனால அதை லெஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து செக் ஃபார் ₹4,000 were issued by me, of which only one check for ₹600 was presented for payment. ஸோ நமக்கு வந்து 4,000 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஓகே, அந்த 4,000 ஒருத்தருக்குல ஒரு 2-3 பேத்துக்கு கொடுக்கணும். ஸோ அந்த 4,000 ரூபாயும் நம்ம செக்கா கொடுத்துட்டோம். ஸோ ஒன்ஸ் செக் கொடுத்தோன்னே நம்ம கேஷ் புக்ல என்ன பண்ணிருப்போம், அந்த அமௌண்ட் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லெஸ் பண்ணியிருப்போம். ஆனா இங்க வந்து வெறும் 600 rupees மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு. அந்த 600 rupees செக்கை கொடுத்தவங்க மட்டும்தான் அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் அந்த 3,400 rupeesக்கான செக் வந்து என்ன, அவங்க அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல காமிச்சு அமௌண்ட் வாங்கல. ஸோ அதனால அந்த 3,400 இன்னும் நம்ம அக்கௌண்ட்லயே தான் இருக்கு. ஸோ கேஷ் புக்கை பொறுத்தவரை 4,000 நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு எழுதியிருப்போம். பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அதே கேஷ் புக்ல நாம அந்த அமௌண்ட்டை நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 3,400 rupees நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து there is a debit of ₹150 for interest and ₹50 for bank charges in the passbook which have not been entered in my book. என்ன அப்படின்னா, பேங்க்ல வந்து நம்ம ஓவர் டிராஃப்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்டும் அது மாதிரி பேங்க் சார்ஜஸ் இல்லை சர்வீஸ் அவங்க பண்றதுக்கான அந்த பேங்க் சார்ஜஸும் அவங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியா இருக்கும். பட் கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அந்த அமௌண்ட் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருப்போம். இப்போ நம்ம கையில இருக்கிறது என்ன, கேஷ் புக்கு. அப்போ அந்த கேஷ் புக்ல தான் அந்த சேஞ்சஸை நம்ம பண்ணணும். ஸோ இங்க வந்து 150 + 50 rupees அது வந்து பாஸ்புக்கை விட்டு போயிடுச்சு, இப்போ கேஷ் புக்கை விட்டும் போகணும். அதனால அதை நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, and next one is cash of ₹250 debited in bank column in my book has been omitted to be banked. என்ன அப்படின்னா 250 ரூபாய் வந்து நான் செலவு பண்ணிட்டேன், இல்லை அதுக்கான செக்கை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாம கேஷ் புக்ல எழுதியிருக்கோம். ஓகே, debited in the bank column in my book, நம்ம கேஷ் புக்ல நம்ம அந்த 250 போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். has been omitted to be banked. omitted to be banked அப்படின்னா இப்போ வந்து அந்த 250 rupees செக்கை நம்ம இஷ்யூ பண்ணணும். பட் இஷ்யூ பண்ணாம வச்சிருக்கோம். பட் என்னோட கேஷ் புக்ல வந்து அந்த 250 rupees போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அது போகல. ஏன்னா நம்ம அந்த இதை வந்து பேங்கிங் அந்த செக்கை கொண்டு போய் நம்ம அக்கௌண்ட்ல காமிக்கல, இல்லை நம்ம செக்கை வந்து கொடுக்கறத கொடுக்காம விட்டுட்டோம். பட் அக்கௌண்ட்ல மட்டும் எழுதியிருக்கோம். அப்ப அந்த 250 rupees செலவு வந்து செலவாகல அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஓகே,
250 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன்னு எழுதியிருக்கேன். பட் ஆனா செலவு பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப 250 ரூபாவை நம்ம இங்க சேர்க்கணும். பட் கேஷ் புக்கை பொறுத்தவரையும் நாம இங்க லெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த செலவு கணக்கு வந்து நம்ம செலவு பண்ணிருக்கிறதுனால தான் இங்க எழுதியிருக்கோம். பட் ஆனா பாஸ்புக்ல அது இல்ல. அப்ப பாஸ்புக்ல இல்லைங்கிறப்போ நம்ம கேஷ் புக்லயும் லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனாலதான் இங்க லெஸ் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். எனிஹவ் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின். ஏன்னா எனக்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்தனான்னு எனக்கு தெரியல. இங்க டெபிட் அப்படிங்கிறது செலவு. ஸோ கேஷ் புக்கை பொறுத்தவரை 250 ரூபாய் செலவு பண்ணிட்டோங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே, பட் பாஸ்புக்ல அந்த 250 ரூபாய் அப்படியே இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? பாஸ்புக்ல வந்து அந்த 250 ரூபாய் செலவை வந்து நம்ம காமிக்கல அப்படிங்கிறப்ப இங்கேயும் வந்து நம்ம காமிக்க கூடாது. ஸோ அதனாலதான் அதை லெஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணிட்டு லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் லெஸ் பண்றப்ப வில் கெட் 13,525 rupees as bank overdraft as per cash book. இப்போ வந்து நம்ம ஏன் வந்து as per cash book அப்படின்னு பண்றோம் அப்படின்னா, இப்போ பாஸ்புக்கை பொறுத்த வரையும் இட் இஸ் a நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, நம்ம பாஸ்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணிட்டு லெஸ் பண்ண வேண்டியது லெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? டபுள் த வேல்யூ ஆகும். இப்போ -12,500ல நம்ம இங்க லெஸ் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணணும். ஓகே, அப்ப அப்படி இந்த இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 12,500 2,375 rupees ஆட் பண்றப்போ -12,500 அண்ட் இங்க வந்து மைனஸ் ஐ மீன் லெஸ் பண்ண வேண்டியது அங்க ஆட் பண்ணணும் இல்லையா? அப்ப ஆட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் டபுள் த என்ட்ரி வந்துடும். ஓகே, இந்த நெகட்டிவ் வேல்யூவோட நம்ம எதை ஆட் பண்ணுமோ அதை லெஸ் பண்ணாதான் அது அடிஷன் ஆகும். ஓகே, ஸோ அதனாலதான் இங்க லெஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதே மாதிரி எதை லெஸ் பண்ணணுமோ அதை இங்க ஆட் பண்ணா மட்டும்தான், அதாவது -12,500 + 3,400னா தான் அதுக்குரிய டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ இங்க மைனஸ் வேல்யூ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க -12,500 அப்படின்னா plus 3,400 and -2,375 அப்படிங்கிறப்போ இங்க வந்து என்னது? இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ தானே வருது. however you do that, இங்க மைனஸ் போட்டுட்டு இங்க வந்து என்ன சொல்றது, இதை வந்து நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா so you will get the negative value. ஓகே, அப்படி நெகட்டிவ் வேல்யூ வந்தது அப்படின்னா that is overdraft. அதனாலதான் இங்க பேங்க் overdraft as per cash book அப்படின்னு போடுறோம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.